கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் சோகமான முகத்தோடு இருக்கிறீங்க, சிலர் குழம்பின மனசோடு இருக்கிறீங்க, சிலர் நான் ஏண்டா பிறந்தேன்னு யோசித்துட்ருக்கிறீங்க, சிலர் எனக்கு நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு யோசித்துட்ருக்கிறீங்க. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சூப்பர் மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்க நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. எடுத்து வாசிங்க இந்த நாள் மங்கள வார்த்தை. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. உங்கள் குற்றங்களை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா நீங்கள் நீதிமான்களாய் மாறுகிறீர்கள். அப்போது நீதிமான்கள் ஆகணுன்னாலே குற்றங்களிலிருந்து பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றால் தான் அவர் நீதிமானாய் வாழ்வான். அப்போது அவன் நீதிமான் ஆனதுக்கு பிறகு செய்கிற ஊக்கமான ஜெபங்கள் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, பலன் உள்ளதாக, அற்புதங்களை கொண்டு வருகிறதா இருக்கும், நோயாளிகளை சொஸ்தமாக்குகிறதாகவும் இருக்கும், நோயாளிகளை குணமாக்குகிறதாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல செய்ய வேண்டிய காரியம், அந்த ஜெபத்திற்கு பதில் வரணுன்னா உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணிடுங்க. ப்ரேயர்லே அறிக்கை பண்ணிவிட்டு, ஆண்டவரையும் மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி பாவங்களை செய்ய மாட்டேன், எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யுங்க, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன், என் பிள்ளை இப்படி கஷ்டத்தில் இருக்கிறான், இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், இப்படி ஒரு பாவத்தில் விழுந்துட்டான், இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கிட்டான், இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத மதுபான வரியில் இல்லைன்னாச்சுன்னா ஏதோ ஒரு போதை வஸ்துக்கள் அவன் அடிமை ஆகிட்டான், ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது அவனை மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும், அது பலனுள்ளதாகவும் அற்புதங்களை செய்கிறதாகவும் இருக்கணும்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. நிறைய பெற்றோர்கள் செய்கிற காரியம், பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா நேரம் உடனே எல்லார்ட்டையும் போய் ஜெப உதவி கேட்குறீங்க. ஜெப உதவி கேட்குறது தப்பில்லை, நீங்கள் ஜெபிச்சுட்டு ஜெப உதவி கேளுங்க. நீங்கள் ஜெபிக்காமல் நீங்கள் ஜெபத்தில் சோம்பேறியாக இருந்துட்டு ஊழியக்காரங்கள்ட்டையோ நண்பர்கள்டத்துலையோ போய் நீங்கள் ஜெபிக்க சொல்கிறது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடையாளம் அல்ல. முதல்ல நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ நாங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்கிறது ஜெப உதவி. ஒரு முறை ஒரு சகோதரி தன்னுடைய குட்டி பிள்ளையை கூட்டுட்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு தொடர்ந்து இழுப்பு வியாதின்னு சொல்லுவாங்க. அப்படி மூச்சு விடும்பொழுது பார்த்தா அப்படி மேலே கீழே அந்த கிருன்னு அந்த சத்தம் கேட்குது. அப்போ அந்த தாயார் இது மாதிரி பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணுன்னு கூப்பிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக இது இருக்குது, எல்லா டாக்டர்கிட்டையும் போனாலும் மாத்திரை கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது, ஒரு சின்ன டஸ்ட்டுனாலும் அலர்ஜி ஆகிடுது, இழுப்பாகிடுது, அதனால் ஸ்கூலுக்கு பிள்ளையை அனுப்ப முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த தாயார்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணீங்களா பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்களுக்கு டக்குன்னு பதிலே வரல. பிள்ளைக்கு ஜெபம் பண்ணிங்களா இந்த வியாதிக்கு அப்படின்னாச்சுன்னா, ஜெபம் பண்ண தான் ஏன் கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னாங்க. ஒரு தாய் ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வர்றாங்க, ஆனால் தான் ஜெபிக்கவில்லை. ஐயா எனக்கு அப்படியெல்லாம் ஜெபிச்ச பழக்கம் இல்லையா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜெபம்னா ஆண்டவர்கிட்ட பேசுகிறது அம்மா ஜெபம். ஆண்டவரே என் பிள்ளை கஷ்டப்படுறா, என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்க, பிள்ளை குணமாக்குங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் செய்வார். நாங்கள் உங்களுக்கு பிள்ளைக்கு ஜெபிக்கிறது ஜெப உதவி, நீங்கள் ஜெபிக்கிறது தான் ஜெபம் அப்படின்னு சொல்லி அந்த தயார்கிட்ட சொன்னேன். சொல்லிவிட்டு முதல்ல அவங்களுக்கு பிள்ளைக்கு தலையில் கையை வச்சு அவங்களே ஜெபிக்க சொன்னேன். நான் சொன்னேன், உங்களால் நம்ப முடியாது, நான் ஜெபிக்கவே ஆரம்பிக்கலை. அந்த தாயார்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த பிள்ளைக்காக ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என் பிள்ளை இந்த வீசிங்கில் இழுப்பில் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால், அந்த தாயார் தலையில் கையை வச்சு, ஆண்டவரே இவ்வளோ நாளாக என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்காமல் இருந்ததுக்காக என்னை மன்னிங்க, இப்போ நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளை படுற பாடம் என்னால் தாங்க முடியலை, என் பிள்ளைக்கு இந்த இழுப்பு வியாதியிலேருந்து இம்மீடியட்டாக ஆண்டவர் ஒரு சுகத்தை தரணேன்னு சொல்லி அவங்க ஜெபிச்சிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு முன்னே குருன்னு இழுத்தது, அந்த இழுப்பு அப்படியே நின்று போச்சு. நானே அதுக்கப்புறம் தாங்க ஜெபிக்கிறேன் அந்த பிள்ளைக்கு. அப்போ நான் சொன்னேன், அவங்க ஜெபிச்சு முடிச்சோன்னே, பார்த்தீங்களா உங்கள் ப்ரேயரில் எவ்வளோ வல்லமை இருக்குது, இதை உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஊழியக்காரங்கள்ட்ட கூப்பிட்டாங்க ஜெபிக்கிறதுக்குலாம் அவங்க இருக்காங்க, எல்லாம் உண்மை. ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது ஜெப உதவி. இப்போ நீங்கள் ஜெபிச்சிங்க, அற்புதம் நடந்துருச்சு, இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், என்னை இப்போ வியாதியே பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எனக்கு எப்படின்னா, அப்படின்னா ஒரு தாயினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம எப்படி இருப்பார்?
ஒரு தாய் தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை அன்னைக்கு கானானிய ஸ்திரீ வந்து தன் பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் வந்தா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த தாயினுடைய கண்ணீர் ஆண்டவர் தொடச்சி அனுப்பினார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இயேசுவிடத்தில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஆனால் கொண்டு வரும்போதே ஜெபத்தோடையே கொண்டு வாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே வாங்க, ஆண்டவரே நான் இன்றைக்கி போகிறேன், உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், என் பிள்ளை இப்போ நான் ப்ரே பண்ணி அனுப்புகிறேன், பிள்ளைக்கு ஒரு இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகணும், என் பிள்ளையை நான் ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், என் பிள்ளைக்கு இன்றைக்கி இந்த மெடிக்கல் டெஸ்ட்டில் என் பிள்ளைக்கு சாதகமாக ரிப்போர்ட் வரணும், ஆண்டவரே என் பிள்ளையை நான் ஜெபிச்சு அனுப்புகிறேன், இன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு இவள் பிள்ளைத்தாச்சி ஆயிட்டான்ற செய்தி வரணும். ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பக்கபலமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஜெபிக்கும்போது நீங்கள் செய்யணும். அந்த தாய் சொன்னது, ஆண்டவரே ஜெபிக்காமல் இருந்ததுக்காக என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதுதான் நீதிமானுடைய ஜெபம். உங்கள் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு தான் சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இந்த காரியங்களை புரிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஜெபகோபுரம் உங்களுக்காக காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் திரளான ஜனங்கள் வர்றாங்க, அந்த ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் கட்டுகள்லையோ இல்லைன்னா டிப்ரெஷனில் இல்லைன்னா தீராத ஒரு வியாதி, தீராத கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாத நிலைமை, இல்லைன்னா இது மாதிரி பாவத்தின் அடிமைத்தனங்கள் எதுனாலும் நீங்கள் கூட்டுவாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் உங்களுக்கு அதே ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது வரும்போதே ஜெபத்தோடு கூட்டுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் சொன்னது போல் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலன் உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, கேட்கப்படுகிற ஜெபமாக, அற்புதங்களை செய்கிறதாக இருக்கும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை தாங்கள் ஆராய்ந்து பார்த்து பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முதலாவது உதவி செய். அதை தொடர்ந்து அவர்கள் செய்கிற ஜெபங்கள் அத்தனைக்கும் கர்த்தர் பதில் தாரும். நீண்ட நாளாக காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின வேலையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கை துணையாக இருக்கலாம், கற்பத்தின் கனியாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணும். தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்யும். கர்த்தர் எனக்கு இன்னென்ன செய்தார் என்று என் பிள்ளைகளை நீ பட்டியல் போட்டு சொல்லட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.